بسم الله الرحمن الرحيم. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. மனித வாழ்க்கைக்கு என்னென்ன அடிப்படை பண்புகள் இருக்க வேண்டுமோ அத்துணை பண்புகளையும் இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்கங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா நம்ம வீடாக இருந்தால் எப்படி போகணும், அடுத்தவங்க வீடாக இருந்தால் எப்படி போகணும், இதை கூட திருக்குரான் அழகான முறையில் சுட்டி காட்டுகிறது. பாருங்களேன், திருக்குரானுடைய 24வது அத்தியாயத்தில் 27வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுடைய வீடுகளை தவிர மற்றவருடைய வீடுகளில் அந்த வீட்டாருடைய இசைவை பெறாமலும் அவர்களுக்கு சலாம் கூறாத வரையிலும் நீங்கள் நுழையாதீர்கள். இந்த வழிமுறை தான் உங்களுக்கு சிறப்புடையதாகும். இதனை நீங்கள் நினைவில் வைப்பீர்கள் என்று எதிர்பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிலே, 3 செய்திகளை இந்த வசனத்தில் சொல்கிறோம். என்ன அப்படி சொல்கிறான்னா, இப்போ அண்டை வீட்டுக்கு நீங்கள் போகும்போது, அறிமுகம் இல்லாத வீட்டுக்கு போகும்போது நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், சலாம் சொல்லணும். இது 1. 2வது, அவங்களுடைய அனுமதியை பெற வேண்டும். இது 2. 3வது, அப்படி அனுமதி பெறவில்லை என்றால் நீங்கள் உள்ளே போகக்கூடாது என்பதாக குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் சில கேள்வி வரலாம். அப்போ யாருமே இல்லாத வீடாக இருந்தால் அதுக்கும் அடுத்தடுத்த வசனங்களில் பதில் வருது. அதாவது 24வது சூறாவில் 28வது வசனம் இப்படி சொல்கிறது: ஆனால் அங்கு நீங்கள் எவரையும் காணவில்லை என்றால் உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படாத வரையில் அங்கே நுழையாதீர்கள். மேலும் உங்களிடத்திலே திரும்பி செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டால் உடனே திரும்பி விடுங்கள். இதுவே உங்களுக்கு மிக தூய்மையான நடைமுறையாகும். மேலும் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிபவனாக இருக்கின்றான். பாருங்கள், அடுத்த வசனத்திலே இறைவன் சுட்டி காட்டுகிறான்: ஆனால் யாரும் குடியிருக்காத உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஏதாவது பொருட்கள் உள்ள வீடுகளில் நுழைவது உங்கள் மீது யாதொரு தவறும் இல்லை. நீங்கள் வெளிப்படுத்துபவை மற்றும் மறைத்து வைப்பவை அனைத்தையும் அல்லாஹ் நன்கு அறிகின்றான். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளவு தெளிவாக இறைவன் சுட்டி காட்டுறான். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் போகிற விருப்பப்படுறீங்க, நீங்கள் சலாம் சொல்கிறீங்க, அனுமதி கேட்குறீங்க. இப்போ இன்னைக்கு காலிங் பெல் இருக்குது, இன்றைக்கி நீங்கள் பெல் அடிக்கிறீங்கன்னு வைங்களேன். அங்கே உள்ளேருந்து பதில் வரல, 2 முறை அடிக்கலாம், 3 முறை அடிக்கலாம், பதிலே வரலைன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு என்ன செய்யணும், போயிடணும். ஆனால் சில பேரை பார்த்தீங்கன்னா சர்ன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் நோயாளி இருக்கலாம், குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கலாம், அல்லது வீட்டில் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கலாம், ஒரு பெண் இருக்கலாம், அல்லது ஒரு முதியவர் இருக்கலாம், அவங்க எழுந்து வர முடியாத நிலையில் இருக்கலாம், அல்லது பாத்ரூமில் இருக்கலாம். இப்படி எத்தனையோ காரணம் இருக்கலாங்க. அப்படி வந்த உடனே உங்களை கதவு திறந்துடணும் உங்களுக்கு. அப்போ என்ன செய்யணும், நீங்கள் கேட்குறீங்க, அது சூழல் அங்கே பொருத்தமாக இல்லை, அங்கேருந்து எந்த பதிலும் வரல. அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சணும், திரும்பி வந்துடுங்க. இதுதான் உங்களுக்கு நல்லது, இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்பதாக அல்லாஹ் சுட்டி காட்டுறான். அடுத்து என்ன சொல்கிறான்னா, இப்போ ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் யாருமே இல்லை, ஆனால் உங்களுக்கு தேவையான பொருள் இருக்குது, இது கோடன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அங்கே நீங்கள் போகணும், அங்கே இந்த விதியெல்லாம் செல்லாது, அங்கே விதி தேவையில்லை. அங்கே போயிட்டு நீங்கள் சலான்னு சொல்லிட்டு உள்ளேருந்து பதில் வருதா, ஏன்னா உங்களுக்கு யூஸான பொருள் அங்கே இருக்குது, அல்லது நீங்களே வச்சுருந்த பொருள் அங்கே இருக்கலாம். அந்த வீடு யாருமே இல்லைன்னு வைங்களேன். அந்த மாதிரி இடங்களில் நுழைவது உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நடைமுறையிலே என்ன இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா, உங்கள் வீட்டில் போகிற ஆளுக்கு போனாலும் கூட நீங்கள் சலான்னு சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு கால் நீங்கள் போகிறீங்க, உங்கள் தாயார் இருக்கலாம் வீட்டில், நீங்கள் பார்க்கக்கூடாத நிலையில் அவர்கள் இருக்கலாம் அல்லவா அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ உங்கள் வீடாகவே இருக்கட்டும்பா, உங்கள் அம்மா மட்டுமே இருக்கிறாங்கன்னு வைங்க, உங்கள் மகன் மட்டுமே இருக்கிறான்னு வைங்க, அந்த வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, அப்பவும் தடாலடியாக நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, போகக்கூடாது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கதவை தட்டுவாங்க, யார், நான் தான் அப்படின்வாங்க. இந்த நான் தான்னா யாருங்க? இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு தோழர் போகிறாரு, நான் தான்றாரு, உள்ள அந்த நான் தான்னா யாருன்னு கேட்குறாங்க, யாருன்னு கேளு. அப்போ என்ன சொல்லணும்னா, உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்தணும், நான் இன்னார் வந்திருக்கிறேன். ஏன்னா உள்ளவங்களுக்கு தெரியாதுல்லங்க, நீங்கள் யாருன்னே தெரியாதுல்லங்க. அங்கே போயிட்டு நான் தான் என்ன, உங்கள் பேரை சொன்னால் என்ன, நான் இன்னார் வந்திருக்கிறேன். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை எப்படி உருவாக்குறாங்கன்னா, அவங்க அது மாதிரி பர்மிஷன் கேட்கும்போது சொல்லுவாங்க, நான் பிலால் வந்திருக்கிறேன், நான் அபூபக்கர் வந்திருக்கிறேன், அனுமதி தாருங்கள், நான் உமர் வந்திருக்கிறேன், அனுமதி தாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க.
அதுக்கப்புறம் உள்ளேருந்து அனுமதி வந்தால் போவாங்க. ஒரு முறை பாருங்க, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கலிஃபாவாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு வீட்டில் நுழையிறதுக்கு போகிறதுக்கு அனுமதி கேட்குறாங்க. உள்ளேருந்து பதிலே வரல. அப்போ உடனே என்ன செய்யணும், திரும்பி வந்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கலிஃபா வர்றாரு, அவர் போய் நான் அனுமதி கேட்கறது, ஒரு நாட்டுக்கே அவர் தான் அதிபதி, எங்கே வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் போகலாம். மார்க்கம் அப்படி அனுமதி தரவில்லை. நீங்கள் கலிஃபாவாக இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ உயர்ந்தவராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அடுத்தவங்களுடைய வீட்டுக்கு போகும்போது அனுமதி என்பது கண்டிப்பாக தேவை. அப்போ இன்னும் மார்க்கம் என்ன சொல்லுகிறதுனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, யாருமே இல்லை, நீங்களும் மனைவியும் பிள்ளைங்களும் போகிறீங்க, கதவை திறந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு உள்ளே போங்க. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆக அடுத்தவங்களுடைய வீட்டுக்கு போவது ஒரு புறத்தில் இருக்க, தன்னுடைய வீட்டுக்கு போகும்போதே கூட என்ன செய்யணும்னா அனுமதி பெற்று செல்ல வேண்டும் என்று மார்க்கம் சுட்டி காட்டுகிறது. வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, பிள்ளைங்களாம் இருக்கும், பெற்றோர் இருப்பாங்க, அப்போ இன்னும் பல பேர் கூட அங்கே இருக்கலாம். அப்போ தன்னுடைய அம்மா அப்பாவுடைய அறைக்கு பிள்ளைங்க எப்போ வேணால் போகலாமா அப்படின்னு கேட்டால் எப்போ வேணால் போகலாங்க அப்படின்னு மார்க்கம் சொல்லலை. அதாவது ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. குழந்தையா இருக்கிறவங்க, சின்ன சிறுவர் சிறுமிக்கு இல்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் விவரமானவங்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைகள் ஓரளவுக்கு வயசை வந்துடுது, இந்த புரியக்கூடிய தன்மை வந்துருச்சு அப்படின்னா அந்த பிள்ளைகள் தன்னுடைய அம்மாவுடைய அறைக்கு போனாலும் சரி அல்லது அப்பாவுடைய அறைக்கு போவதாக இருந்தாலும் சரி 3 நேரங்களிலே அனுமதி பெற வேண்டும் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அது எந்த நேரம் தெரியுமா? ஒன்று, சுபுவுக்கு முன்னால, அதாவது அவங்க சுபு தொழுகை, காலை தொழுகை இருக்கு இல்லையா, காலை தொழுகைக்கு முன்னாடி இந்த குழந்தைங்களுக்கு அங்கே போகணுன்ற தேவை வருகிறது. அந்த ரூமுக்கு போகணும், போகலாமான்னா போகலாம், ஆனால் பர்மிஷனோடு போகணும். கதவை தட்டணும், அங்கேருந்து குரல் கொடுக்கணும், அம்மா வரலாமா, அப்பா வரலாமா, என்ன செய்யணும், அனுமதி கேட்கணும். கேட்டுட்டு தான் என்ன செய்யணும், உள்ளே போகணும். இது ஒன்று. 2வது நேரம் என்னன்னா பிற்பகல் வேலை, லுஹருக்கு பிறகுன்னு வச்சுக்காங்கன்னா அவங்க அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க, ஒரு சாதாரண ஆடையில் இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் போவதாக இருந்தால், உங்கள் பெற்றோருடைய அறைக்கு போவதாக இருந்தாலும் கூட அனுமதி பெற்றுவிட்டு போங்க அப்படிங்கிறான் இறைவன். 3வது நேரம் என்னன்னா இஷாவுக்கு பிறகு. இஷாவுக்கு பிறகு அது திடீர்னு ஒரு 10 மணிக்கு உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படலாம், 11 மணிக்கு அந்த ரூமுக்குள்ளே போக வேண்டிய தேவை ஏற்படலாம். போகலாமான்னா போகலாம், ஆனால் எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுமதி பெற்று போக வேண்டும். ஆக சுபுவுக்கு முன்பாக, மதிய பிற்பகல் வேளையிலே, அதே மாதிரி இஷாவுக்கு பின்பாக, இந்த 3 வேளைகளிலும் குழந்தைகள் தங்களுடைய பெற்றோருடைய அறைக்கு போவதாக இருந்தாலும் கூட அனுமதி பெற்று செல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதில் இப்போ 2 விஷயம் இதில் வருது. ஒன்று என்னென்னா, பிள்ளைங்களை அப்படி வளர்க்கணும். பிள்ளைங்களை அந்த மாதிரி பர்மிஷன் கேட்டுட்டு அனுமதி கேட்டுட்டு போகணும், அனுமதி கேட்டுட்டு நுழையணும் அப்படிங்கிறது அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கப்பட வேண்டும். இது ஒன்று. இன்னொரு கருத்து என்னென்னா, பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் இந்த 3 நேரம் மட்டும்தான் உங்கள்கிட்ட அனுமதி கேட்டு வருவாங்க, மற்ற நேரத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் பிள்ளைங்க வரலாம். எனவே தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் பேணுதலாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் மற்ற நேரங்களிலே அப்படிங்கிறதையும் அருள்மறை சுட்டி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆன் எவ்வளவு ஒரு பிராக்டிக்கலாக நடைமுறை சார்ந்த ஒன்றை எவ்வளவு அழகான முறையிலே சுட்டி காட்டுகிறது என்பதை எண்ணி பாருங்கள். ஆக அண்ணல் எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை எல்லாம் எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க நினைச்சு பாருங்க. அதே மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போகும்போது கூட தோழர்கள் வெளியே நின்று அனுமதி கேட்பாங்க. சில நேரங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி கேட்பாங்க, விசாரிப்பாங்க, யார் வந்திருக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் எல்லா நேரத்திலையும் எல்லாரும் என்ன செய்ய முடியாது, அழைச்சி பேச முடியாது இல்லையா. உறவினர் இருக்கலாம், ரொம்ப நெருங்கியவர்கள் இருக்கலாம். அப்போ யார் யார் எந்தெந்த நேரத்தில் வரணும், எந்தெந்த நேரத்தில் அனுமதிக்கலாம் அப்படிங்கிற வீட்டு சூழலும் சாதகமாக இருந்தால் தானே ஏற்றுக்கொள்ள முடியும். ஆக இல்லத்திலே இருப்பவர்களுக்கு அந்த உரிமையை இஸ்லாம் வழங்குகிறது. ஆக போறவங்க தான் என்ன செய்யணும்னா நேரம் பார்த்து காலம் பார்த்து அந்த அனுமதி பெற்று என்ன செய்யணும், போக வேண்டும் என்பதனை திருக்குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, அனுமதி பெற்று போக வேண்டும். அனுமதி பெற்று நம்முடைய குழந்தைகளும் தன்னுடைய பெற்றோர் அறைக்கு போகக்கூடிய அளவுக்கு அவர்களையும் வளர்த்து எடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை புரிவானாக. இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே.